ஓம் சாந்தி. 25-3-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அகநோக்குடையவர்களாகி ஞானக் கடலை கடையுங்கள். அப்பொழுது நீங்கள் சந்தோஷத்தையும் போதையையும் அனுபவம் செய்வதுடன் தந்தையைப் போன்று ஆசிரியர்கள் ஆகுவீர்கள். கேள்வி: எதன் அடிப்படையில் உங்களுடைய உள்ளார்ந்த சந்தோஷம் நிலையானதாக இருக்க முடியும்? பதில்: நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி அனைவரையும் சந்தோஷப்படுத்தும் போது சதா சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். கருணை நிறைந்தவர்களாகுங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். கருணை மிக்கவர்கள் ஆகுபவர்களின் புத்தியில், ஓஹோ, ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தையே எங்களுக்கு கற்பித்து எங்களை தூய்மையானவர்கள் ஆக்குகிறார், நாங்கள் உலக சக்கரவர்த்திகள் ஆகுகிறோம் என்பது நிலைத்திருக்கும். அவர்கள் தொடர்ந்தும் இத்தகைய சந்தோஷத்தை தானம் செய்கின்றார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களிடம் வினவுகின்றார். குழந்தைகளே, ஓம் சாந்தி என கூறியவர் யார்? சிவபாபா. ஆம், சிவபாபாவே இவ்வாறு கூறினார். ஏனெனில் ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை அவரே என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் கூறுகிறார், நான் இந்த ரதத்தில் ஒவ்வொரு கல்பமும் பிரவேசித்து உங்களுக்கு கற்பிக்கிறேன். எனவே அவரே கற்பிக்கின்ற ஆசிரியர் ஆவார். ஆசிரியர் ஒருவர் வந்ததும் காலை வந்தனங்கள் என கூறுகிறார். குழந்தைகளும் பின்னர் காலை வந்தனங்கள் என பதிலளிக்கிறார்கள். பரமாத்மா ஆத்மாக்களுக்கு காலை வந்தனங்கள் என கூறுவதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். காலை வந்தனங்கள் என்ற லௌகிக்கத்தில் பலர் கூறுவதுண்டு. இவர் உங்களுக்கு வந்து கற்பிக்கும் எல்லையற்ற தந்தை. அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு விருட்சத்தினதும் நாடகத்தினதும் ரகசியங்களை விளங்கப்படுத்துகிறார். சகல ஆத்மாக்களினதும் தந்தை வந்துவிட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். எல்லையற்ற தந்தையே எங்களுக்கு கற்பிக்கிறார் என்ற நம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய புத்தியில் நாள் முழுவதும் கொண்டிருக்க வேண்டும். அவர் எங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். அவர் படைப்பவர் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் ஆத்மாக்களை படைப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நானே விதையாவேன் என அவர் விளங்கப்படுத்துகிறார். மனித உலக விருட்சத்தின் ஞானத்தை நானே உங்களுக்கு கூறுகிறேன். விதையானவரை தவிர வேறு எவரால் இந்த ஞானத்தை வழங்க முடியும்? அவர் விருட்சத்தை உருவாக்கினார் என உங்களால் கூற முடியாது. அவர் கூறுகிறார், குழந்தைகளே, இந்த விருட்சம் அனாதியானது. இல்லாவிடின் நான் உங்களுக்கு எப்போது எவ்வாறு அது உருவாக்கப்பட்டது என்ற திகதிகளை கூறியிருப்பேன். எவ்வாறாயினும் இந்த படைப்பு அனாதியானது. தந்தை ஞான கடலென அழைக்கப்படுகிறார். ஜானி ஜனன்ஹார் என்றால் விருட்சத்தின் ரகசியங்களை அதன் ஆரம்பம் மத்தியினூடாக இறுதி வரை அறிந்தவர் என்று அர்த்தமாகும். தந்தையே இம்மனித உலக விருட்சத்தின் விதையாவார். அவரே ஞானக்கடல். அவர் தனக்குள் முழுமையான ஞானத்தை கொண்டிருக்கிறார். அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கிறார். எவ்வாறு அமைதி ஏற்பட முடியும் என மனிதர்கள் அனைவரும் தொடர்ந்தும் வினவுகிறார்கள். அமைதிக் கடலே அமைதியை உருவாக்குகிறார் என நீங்கள் இப்போது கூறுகிறீர்கள். அவர் அமைதிக் கடலும் சந்தோஷக் கடலும் ஞானக் கடலும் ஆவார். எந்த ஞானம்? அவர் இந்த உலகின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானத்தை கொண்டுள்ளார். அவர்களோ சமய நூல்களையே ஞானம் என கருதுகிறார்கள். அத்தகைய சமய நூல்களை எடுத்துரைக்கும் பலர் உள்ளனர். எல்லையற்ற தந்தை வந்து தனது அறிமுகத்தையும் உலகின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானத்தையும் உங்களுக்கு வழங்குகிறார். அவர் வரும்போதே அமைதி ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை
நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். அமைதி தாமத்திலே அமைதி உள்ளது. அமைதி தாமத்தில் இருந்த அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் என்பதை எவரும் அறியமாட்டார்கள். உலகில் எவ்வாறு அமைதி நிலவ முடியும் என மக்கள் தொடர்ந்தும் கேட்கிறார்கள். இங்கு நிச்சயமாக அமைதி நிலவியது. உங்களுக்கு ராமராஜ்யத்தின் அமைதி தேவைப்படுகிறது. எப்போது ராமராஜ்யம் இருந்தது என எவருக்கும் தெரியாது. எண்ணற்ற ஆத்மாக்கள் உள்ளனர் என்பதையும் தானே அனைவருக்கும் தந்தை என்பதையும் தந்தை அறிவார். வேறு எவராலும் இவ்வாறு கூற முடியாது. இந்நேரத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் இங்கேயே உள்ளனர். முதலில் அவர்கள் அமைதி தாமத்தில் இருந்தார்கள். பின்னர் அவர்கள் சந்தோஷ தாமத்திலிருந்து துன்ப தாமத்திற்கு சென்றார்கள். இன்பமும் துன்பமும் நிறைந்த இந்த நாடகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என எவரும் அறியமாட்டார்கள். இது வருவதும் போவதுமாக உள்ள நாடகம் என அவர்கள் கூறுகிறார்கள். அவரே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இப்போது உள்ளது. அவர் எங்களுடன் இந்த ஞானத்தை பேசுகிறார். அவர் வந்து ஸ்வர்க ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அவரே எங்களுக்கு கற்பிக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள் என அவர் கூறுகிறார். வேறு எவரும் இவ்வாறு கூறமாட்டார்கள். சகல ஆத்மாக்களினதும் தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். இது அத்தகையதொரு பாரிய எல்லையற்ற நாடகமாகும். ஆனால் அவர்களோ இது 100,000கணக்கான ஆண்டுகள் நிலைத்திருக்கின்றது என கூறுகிறார்கள். இந்த நாடகத்தின் கால எல்லை 5000 ஆண்டுகள் என நீங்கள் கூறுகிறீர்கள். இருவகையான அமைதி உள்ளது என்பதை நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள். ஒன்று அமைதி தாமத்திற்குரிய அமைதியும் மற்றையது சந்தோஷ தாமத்திற்குரிய அமைதியும் ஆகும். சகல ஆத்மாக்களினதும் தந்தை இப்போது எமக்கு கற்பிக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் உள்ளது. இது எந்த சமய நூல்களிலும் குறிப்பிடப்படுவதில்லை. அவரே அனைத்து சமயங்களை சார்ந்தவர்களும் அல்லாஹ், தந்தையாகிய கடவுள், பிரபு என்றெல்லாம் அழைக்கும் எல்லையற்ற தந்தை. அவரின் கற்பித்தல்கள் நிச்சயமாக அதி உயர்ந்தவையாகவே இருக்க வேண்டும். நாள் முழுவதும் இது உங்களுடைய புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், நான் புதிய விஷயங்களை புதிய வழிமுறைகளில் உங்களுக்கு கூறுகிறேன். பின்னர் நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் தேவர்களுக்கு பெருமளவு மரியாதை செலுத்தப்படுகின்றது. உண்மையில் இந்த பிரம்மாவே மூத்த தாயாவார். அவர் சிவன் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் தாயும் தந்தையும் என அழைக்கப்படுகிறார். தந்தை உங்களை இந்த தாயின் மூலமாக தத்தெடுத்து குழந்தாய் குழந்தாய் என தொடர்ந்தும் கூறுகிறார். தந்தை கூறுகிறார், 5000 வருடங்களுக்கு ஒருமுறை நான் இந்த ஞானத்தை உங்களுக்கு கூறுகிறேன். இந்த சக்கரமும் உங்களுடைய புத்தியில் உள்ளது. நீங்கள் செவிமடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் புதியது. இதுவே ஞானக் கடலாகிய தந்தையின் ஆன்மீக ஞானமாகும். தந்தையாகிய பரம ஆத்மா ஞானக் கடல். ஆத்மாக்கள் பாபா என்று அழைக்கின்றார்கள். குழந்தைகளே, நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்களுடைய புத்தியில் மிக நன்றாக கிரகிக்க வேண்டும். நீங்கள் அகநோக்குடையவர்களாகி இந்த ஞானக் கடலை கடையும் போது சந்தோஷத்தையும் போதையையும் அனுபவம் செய்கிறீர்கள். சிவபாபாவே அதி உயர்ந்த ஆசிரியர். அவர் உங்களையும் ஆசிரியர்கள் ஆக்குகிறார். நீங்கள் அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். எந்த குழந்தைகளால் மிக நன்றாக கற்பிக்க முடியும் என பாபா அறிவார். அனைவரும் சந்தோஷம் அடைகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உங்களை இவ்வாறு ஆக்கிய அத்தகைய பாபாவை சந்திக்க எம்மை விரைவாக அழைத்து செல்லுங்கள். பாபா கூறுகிறார், இவருடைய பல பிறவிகளின் இறுதிப் பிறவியிலே நான் உங்களுக்கு கற்பிப்பதற்காக இவரில் பிரவேசிக்கின்றேன்.
ஒவ்வொரு கல்பமும் இந்த பாரதத்தில் நான் எத்தனை தடவைகள் வந்திருப்பேன். எல்லையற்ற தந்தை எங்களுக்கு கற்பிக்கும் இப்புதிய விஷயங்களை செவிமடுக்கையில் நீங்கள் வியப்படைகிறீர்கள். அவர் பக்தி மார்க்கத்தில் பல பெயர்களை கொண்டிருக்கிறார். அவர் பரமாத்மா, ராமா, பிரபு, அல்லாஹ் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரேயொரு ஆசிரியரே இருந்தாலும் அவர் பல பெயர்களால் நினைவு கூறப்படுவதை பாருங்கள். ஆசிரியர் ஒருவர் ஒரு பெயரை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். அவர் பல பெயர்களை கொண்டிருக்க முடியுமா? பல மொழிகள் உள்ளன. அவரையிட்டு பல பெயர்கள் கூறப்படுகின்றது. சிலர் கடவுள் என்றும் சிலர் குதா என்றும் கூறுகிறார்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளேன் என்று அவர் புரிந்து கொள்கின்றார். நீங்கள் கற்ற பின்னர் தேவர்கள் ஆகும்போது விநாசம் இடம்பெறும். இவ்வுலகம் பழையதாகிவிட்டதால் இதனை யாரால் புதியதாக்க முடியும்? தந்தை கூறுகிறார், அதனை புதியதாக்குவது எனது பாகமாகும். நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுண்டுள்ளேன். பக்தி மார்க்கத்தில் அதிக விரிவாக்கம் உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் அறிந்துள்ளீர்கள். இதுவும் ஒரு நாடகமே. பக்தி மார்க்கம் அரை கல்பத்திற்கு நீடிக்கின்றது. தந்தை இப்பொழுது வந்துள்ளார். அவரே எமக்கு கற்பிப்பவர். அவரே அமைதியை ஸ்தாபிப்பவரும் ஆவார். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தபோது அமைதி நிலவியது. இங்கே அமைதியின்மை நிலவுகின்றது. பல ஆத்மாக்களும் ஒரே ஒரு தந்தையும் உள்ளனர். இது மிகவும் அற்புதமான ஒரு நாடகம். ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தையாகிய பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நாங்களே கோப கோபியர் என்பதையும் பாபா கோப கோபியரின் தந்தை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாக்கள் மட்டுமே கோப கோபியரென அழைக்கப்படுவதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சரீரங்களில் இருக்கும் போதே கோப கோபியரென அழைக்கப்படுகிறீர்கள். அதாவது நீங்கள் சகோதர சகோதரிகளென அழைக்கப்படுகின்றீர்கள். கோப கோபியர் சிவபாபாவின் குழந்தைகள். கோப கோபியர் என்ற கூற்று மிகவும் இனிமையானது. கோபியரினதும் அவரது பிரபுவினதும் புகழ் பாடப்பட்டுள்ளது. இப்புகழ் இந்த நேரத்திற்குரியது. எவ்வாறாயினும் அவர் யார் என்பதை அறியாததால் அவர்கள் அனைவரையும் கலந்து குழப்பத்தை விளைவித்துள்ளார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து உலக வரலாற்றையும் புவியியலையும் விளங்கப்படுத்துகின்றார். மக்கள் இந்த தாமங்களை மாத்திரமே அறிவார்கள். யார் சத்தியயுகத்தை ஆட்சி செய்தார்கள் என்றும் அது எவ்வளவு காலத்திற்கு நீடித்தது என்றும் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒவ்வொரு சக்கரத்தினதும் கால எல்லையானது 100,000 ஆண்டுகளுக்கானது என்று கூறியிருப்பதால் அவர்களுக்கு இது தெரியாதுள்ளது. அவர்கள் கார் இருளில் இருக்கின்றார்கள். தந்தை வந்து இப்பொழுது உலக சக்கரத்தின் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இதை அறிந்திருப்பதன் மூலம் நீங்கள் முக்காலங்களையும் அறிந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் திரிநேற்றி முக்கண்கள் உடையவர்கள் ஆகுகின்றீர்கள். இது ஒரு கல்வியாகும். தந்தையே கூறுகிறார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சக்கரத்தின் சங்கமத்தில் உங்களை அதி மேன்மையான மனிதர்கள் ஆக்குவதற்காக வருகின்றேன். நீங்கள் வரிசை கிரமமாக இவ்வாறு ஆகுகின்றீர்கள். கற்பதாலேயே நீங்கள் ஓர் அந்தஸ்தை அடைகின்றீர்கள். எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கடவுளுக்கு பெயரோ வடிவமோ இல்லை என்றும் அவர் கற்களிலும் கூழாங்கற்களிலும் இருக்கின்றார் என்றும் மக்கள் கூறுகிறார்கள். அவரை பற்றி பல்வேறு விஷயங்கள் கூறப்படுகின்றன. அவர்கள் தேவியரை பல கரங்களுடன் சித்தரித்துள்ளார்கள். ராவணன் 10 தலைகளுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளான். ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்றும் அவரே எங்களை தூய்மையாக்குகின்றார் என்பதும்
குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் புக வேண்டும். ஆகவே உங்களுக்குள் அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் இந்த சந்தோஷமானது நீங்கள் கருணை நிறைந்தவராக இருந்து பலருக்கும் நன்மை ஏற்படுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்தும் போதே வெளிப்படும். ஓஹோ, பாபா எங்களை உலக சக்கரவர்த்திகள் ஆக்குகின்றார். அரசர்கள், அரசிகள், பிரஜைகள் அனைவரும் உலக அதிபதிகள் ஆகுவார்கள். அங்கே ஆலோசகர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். இப்பொழுது அரசர்கள் எவரும் இல்லை. எங்கும் ஆலோசகர்களே உள்ளார்கள். இப்பொழுது மக்கள் மக்களை ஆட்சி செய்யும் காலமாகும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிப்பவை உங்கள் புத்தியில் மீண்டும் மீண்டும் பிரவேசிக்க வேண்டும். நன்றாக கற்பவர்கள் முதலில் வந்து ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோருவார்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் எவ்வாறு மிகவும் செல்வந்தர்கள் ஆகினார்கள்? அவர்கள் என்ன செய்தார்கள்? பக்தி மார்க்கத்தில் மக்கள் செல்வந்தர்களாக இருந்தால் அவர்கள் சில மேன்மையான செயல்களை செய்துள்ளார்கள் என்பது புரிந்து கொள்ளப்படுகின்றது. மக்கள் கடவுளின் பெயரில் தான தர்மங்கள் செய்கின்றார்கள். அதற்கு பிரதிபலனாக தாம் பெருமளவு பெறுவோம் என்ற நம்பிக்கையை அவர்கள் கொண்டுள்ளனர். எனவே அவர்கள் தமது அடுத்த பிறவியில் செல்வந்தர்களாகின்றார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் மறைமுகமாக கொடுப்பதால் தற்காலிகமாக எதனையாவது பெறுகிறார்கள். தந்தை இப்பொழுது உங்களிடம் நேரடியாகவே வந்துள்ளார். அனைவரும் அவரை எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என்று நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் வந்து எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்களை லக்ஷ்மி நாராயணன் போல் ஆக்குங்கள் என்று கூறுவதில்லை. மனிதர்களின் புத்தி ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்கின்றது. தந்தையை அறியாததால் அவர்கள் மிகவும் சந்தோஷமிழந்து இருக்கின்றார்கள். தந்தை உங்களை இப்பொழுது தெய்வீக சமுதாயத்திற்குரியவர்கள் ஆக்குகிறார். முதலில் நீங்கள் அமைதி தாமத்திற்கும் பின்னர் சந்தோஷ தாமத்திற்கும் செல்வீர்கள். தந்தை இப்பொழுது அனைத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். அவர்கள் கேட்டும் கேட்காதிருக்கின்றார்கள். அவர்கள் கல்லு புத்தி உடையவர்களிலிருந்து தூய புத்தி உடையவர்களாக மாறுவதில்லை. நீங்கள் நாள் முழுவதும் பாபாவின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு மனைவி தனது கணவனுக்காக மரணிக்கவும் தயாராக உள்ள அளவிற்கு அவன் மீது அன்பு கொண்டிருக்கின்றாள். இங்கே நீங்கள் அனைவரும் குழந்தைகள். எனினும் நீங்கள் அனைவரும் வரிசை கிரமமானவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அத்தகைய எல்லையற்ற தந்தையை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். எவ்வாறாயினும் நீங்கள் இன்னமும் மறந்து விடுகின்றீர்கள். ஓஹோ, உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற அத்தகைய தந்தையை நீங்கள் ஏன் மறந்து விடுகின்றீர்கள்? மாயையின் புயல்கள் வரும். ஆனால் நீங்கள் மேலும் தொடர்ந்தும் முயற்சி செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுவீர்கள். நீங்கள் அனைவரும் ஸ்வர்க்கவாசிகளான தேவர்கள் ஆகுவீர்கள். எவ்வாறாயினும் சிலர் தண்டனையை அனுபவம் செய்த பின்னர் தேவர்கள் ஆகுவார்கள். ஆனால் அவர்களின் அந்தஸ்து குறைந்ததாக இருக்கும். இவ்விஷயங்கள் அனைத்தும் புதியவை. நீங்கள் தந்தையையும் ஆசிரியரையும் நினைவு செய்யும் போதே இவ்விஷயங்கள் மீது உங்கள் கவனம் ஈர்க்கப்பட முடியும். நீங்கள் ஆசிரியரை கூட மறந்து விடுகின்றீர்கள். தந்தை கூறுகிறார், இக்கல்வி நான் இங்கிருக்கும் வரைக்கும், விநாச காலம் வரைக்கும், அனைத்தும் இந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் வரைக்கும் தொடரும். அவர் அனைத்தையும் கற்பித்து விட்டதால் அவர் கற்பிக்க வேறென்ன இருக்கின்றது என நீங்கள் கூறுகிறீர்கள். பாபா கூறுகிறார், புது கருத்துக்கள் தொடர்ந்தும் வெளிப்படும். இவ்விஷயங்களை செவிமடுக்கையில் நீங்கள் சந்தோஷம் அடைகின்றீர்கள். ஆகவே நன்றாக கற்று அனைத்தையும்
சுதாமா செய்ததைப் போன்று மாற்றிடுங்கள். இதுவும் மாபெரும் வியாபாரமாகும். பாபா அவருடைய வியாபாரத்தில் மிகவும் பரந்த மனப்பான்மையுடன் இருந்தார். அவர் தனது வருமானத்தில் 10ல் 1 பங்கை தானம் செய்தார். அவருக்கு லாபம் கிடைக்காத போதிலும் அவர் முதலில் தானம் செய்ய வேண்டும் என்றே உணர்வார். அவரிடம் அவர்கள் கூறுவதுண்டு, நீங்கள் பரந்த மனப்பாங்குடன் தானம் செய்வதை பிறர் பார்க்கும்போது அனைவரும் அதே போன்று செய்வதற்கு தூண்டப்படுவதால் பலரும் நன்மை அடைய முடியும். அது பக்தி மார்க்கமாக இருந்தது. இங்கே அனைத்தும் தந்தைக்கே கொடுக்கப்பட்டது. பாபா அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தந்தை கூறுகிறார், நான் முழு உலக ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். பாபா விநாசத்தின் காட்சியையும் 4 கரங்கள் கொண்ட வடிவத்தின் காட்சியையும் கண்டார். அந்நேரத்தில் நான் உலக அதிபதி ஆக வேண்டும் என புரிந்து கொண்டேன். பாபா எனக்குள் பிரவேசித்து விநாசத்தின் காட்சிகளை காட்டியுள்ளார். அவ்வளவுதான். இவ்வுலகம் முடிவடைய உள்ளது. நான் ஏன் வியாபாரத்தை செய்ய வேண்டும்? இந்த கழுதை வேலையை துறவுங்கள். நான் ராஜ்யத்தை பெறவுள்ளேன். இப்பழைய உலகம் அழியப் போகின்றது என தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். கும்பகர்ண உறக்கத்திலிருந்து உங்களை விழித்தெழச் செய்வதற்கு அதிக முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் நீங்கள் இன்னமும் விழித்தெழவில்லை. ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் ஒரேயொரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அனைத்தையும் தந்தைக்கு கொடுத்து விட்டீர்களாயின் நிச்சயமாக நீங்கள் நினைவு செய்ய வேண்டியவர் ஒரேயொரு தந்தையே ஆவார். குழந்தைகளாகிய நீங்கள் நீண்ட நேரத்திற்கு நினைவில் நிலைத்திருக்க முடியும். இந்த பாபாவுக்கு அதிகளவு பொறுப்புகள் உள்ளன. பந்தனத்தில் உள்ளவர்களிடமிருந்து பெருமளவு செய்திகள் வருகின்றன. ஏழை தாய்மார் அதிகளவில் தாக்கப்படுகின்றார்கள் என்பதால் பாபா அக்கறை கொண்டுள்ளார். அவர்கள் தங்களுடைய கணவன்மாரால் அதிகளவு துன்புறுத்தப்படுகிறார்கள். இது நாடகத்தில் உள்ளதென அவர்கள் புரிந்து கொண்ட போதிலும் அவர்களால் அதைப் பற்றி என்ன செய்ய முடியும்? அப்பாவிகள் முன்னைய சக்கரத்திலும் தாக்கப்பட்டார்கள். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தந்தை கூறுகிறார், இவருடைய பல பிறவிகளின் இறுதியிலே நான் இவருடைய சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். எனவே நிச்சயமாக அழகாக இருந்த நாங்களே இப்பொழுது அவலட்சணமானவர்கள் ஆகிவிட்டோம். நான் முதலில் இலக்கத்தை பெறுவேன். நான் சென்று ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகுவேன். இப்படத்தை பார்க்கும்போது நான் இவ்வாறு ஆகப் போகின்றேன் என நினைக்கின்றேன். எனவே தந்தை குழந்தைகளுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். இதனை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதே இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களின் பணியாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. நாங்களே கோபியரின் தந்தையின் கோபியர் ஆவோம். இந்த சந்தோஷத்திலும் போதையிலும் நிலைத்திருங்கள். அகநோக்குடையவர்களாகி ஞானக் கடலை கடைந்து தந்தையை போன்று ஓர் ஆசிரியர் ஆகுங்கள். 2. சுதாமாவை போன்று ஆகி உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் இடமாற்றம் செய்வதுடன் மிக நன்றாக கற்றிடுங்கள். விநாசம் இடம்பெறுவதற்கு முன்பாகவே உங்களுடைய முழு ஆஸ்தியையும் தந்தையிடமிருந்து கோரிக்கொள்ளுங்கள். கும்பகர்ண உறக்கத்திலிருந்து அனைவரையும் விழித்தெழச் செய்யுங்கள். ஆசீர்வாதம். இனிமை என்ற தெய்வீக குணத்தினால் உங்கள் சமஸ்காரங்களை ஒத்திசைய செய்வதன் மூலம்
மங்களகரமான சந்திப்பை கொண்டிருக்கின்ற ஒரு புனித அன்னம் ஆவீர்களாக. ஹோலியின் போது நீங்கள் நிறங்களுடன் விளையாடுகிறீர்கள். ஒருவர் மற்றவரின் வாய்களில் இனிப்பை இடுவதுடன் மங்களகரமான ஒரு சந்திப்பையும் கொண்டாடுகிறீர்கள். அவ்வாறே புனித அன்னங்களான குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆன்மீக சகவாசம் எனும் நிறத்தினால் நிறமூட்டிய பின்னர் இனிமையான டோலியை வழங்குகிறீர்கள். இனிமை உங்கள் கண்களில், வாயில், செயற்பாடுகளில், நடைமுறையில் தென்படும்போது மங்களகரமான சந்திப்பு, அதாவது சமஸ்காரங்களின் ஒத்திசைவு இடம்பெறுகின்றது. பிறருடன் உங்கள் சமஸ்காரங்களை ஒத்திசைவாக்குவதே வெளிப்பாட்டிற்கான அடிப்படையாகும். இதனூடாகவே வெற்றி முரசு கொட்டும். ஸ்லோகம்: சரீரமற்றவராக இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சி சடுதியாக என்பதற்கான பரீட்சைத் தாளில் சித்தி அடைய உதவும். ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கைகள், மார்ச் 2024. தலைப்பு: அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து கவலையற்ற ராஜ்யத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். பிராமண ஆத்மாக்கள் எங்கிருந்தாலும் துக்கமான வாயுமண்டலத்தின் நடுவிலும் கமல புஷ்பத்திற்கு, தாமரைக்கு சமமாக துக்கத்திலிருந்து விடுபட்ட கவலையற்ற ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஆவார்கள். உடல் வியாதியின் துக்கத்தின் அலை அல்லது மனதில் வீணான குழப்பங்களின் துக்கத்தின் அலை, அழியக்கூடிய செல்வத்தின் அபிராப்தி அல்லது குறைகளின் துக்க அலை தன்னுடைய பலவீன சமஸ்காரங்கள் அல்லது சுபாவம் மற்றும் சமஸ்காரங்களின் துக்க அலை, வாயுமண்டலம் அல்லது அதிர்வலைகளின் ஆதாரத்தில் துக்க அலை, சம்பந்தம் தொடர்பின் ஆதாரத்தில் துக்க அலை, இப்படி எந்தவிதமான துக்க அலையும் அதனுடைய பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாது. ஓம் சாந்தி.